இரண்டாம் உலகப் போர் காலம். ஒரு பிரெஞ்சுக்காரன் இருந்தார். அந்த பெயர் ஹென்றி ஷரியர். அந்த ஹென்றி ஷரியர் தன் இளம் வயதில் ஒரு செய்யாத கொலைக்காண்டி கைது செய்யப்பட்டார். அதை கொலை செய்யல, ஆனால் கொலை செய்தன்னு சொல்லி அவரை அரெஸ்ட் பண்ணிட்டார். உடனே ஜெயிலில் போனீங்க, ஒரு தனி தீவில் ஜெயிலில் போனீங்க. அவர் அந்த தீவு, அந்த சிறையில் ஏராளமான கொடுமையான கடும் தண்டனைகளை அனுபவிக்கிறார். வாழவே முடியாத நிலை. அவர் அந்த சிறையில் இருந்து தப்புறத்துக்கு முயற்சி செய்கிறார். பல தடவைகள் முயற்சி செய்கிறார். ஒவ்வொரு தடவையும் தோல்விகள். அப்படியே நிறைய காலம் முயற்சி செய்து இறுதியில் தப்பி ஒரு சுதந்திரம் என நாம் அவர் தன்னுடைய சிறிய அனுபவங்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு சுயசரி பயோகிராஃபி. அதனுடைய பெயர் பேபிலோன். அந்த புத்தகம் ஆங்கில மொழியில், அதை விட வேறு வேறு மொழிகளிலாம் மொழிபெயர்க்கப்பட்டது. பேபிலோன் என்றால் பட்டாம்பூச்சி என்ற அர்த்தம். அது ஏனென்றால் அவர் தன்னுடைய மார்பில் ஒரு பட்டாம்பூச்சி இந்த படத்தை பச்சை வைத்து இருந்தார். அதனால் அவர் எல்லாரும் பேபிலோன் என்று அழைத்தார். அந்த புத்தகம் பட்டாம்பூச்சி என்ற பெயரில் தமிழில் வெளிவந்தது. கொஞ்சம் பெரிய புத்தகம் தான், ஆனால் பொறுமையாக இருந்து வாசித்தீங்கன்னா அந்த வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பாடங்கள் கிடைக்கும்.